சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரம் ரத்ன தலைமையில் பாராளுமன்றத்தில் கட்சித் தலைவர்களின் கூட்டம் இன்று முற்பகல் நடைபெற்றது. போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்காக குழு ஒன்றை நியமிக்கும் பிரேரணையை நிறைவேற்றுவதற்காக எதிர்வரும் 8ஆம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக சபாநாயகர் இதன்போது அறிவித்துள்ளார். ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ නඩුවක් තියෙන බැවින් ඒක සාකච්ඡාවට ගැනීම உயர்நீதிமன்றத்தில் வழக்கொன்று நிலுவையில் இருப்பதால் அது தொடர்பில் கலந்துரையாடுவது நிலையற் கட்டளைகளில் தடையாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதற்கான மாற்று திட்டமாக சபாநாயகர் தீர்மானம் ஒன்றை எடுத்து யோசனையை முன்வைக்க உள்ளதாக கூறினார். எனினும் அரசாங்க தரப்பு யோசனையாக அதனை நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்பதே ஆளும் தரப்பின் திட்டமாகும். எனவே இதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ඒක ගත යුතුයි කියලා. ඉතින් ඒක අනුමත වුණා. இதேவேளை நீதிமன்ற செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதால் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்குவது தொடர்பான பிரேரணையை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வதில் பாதிப்பு ஏற்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டுகின்றார். ஆளும் தரப்புக்கும் சபாநாயகருக்கும் குழுவை நியமிப்பதற்கு அதிகாரம் இருக்கின்றது. எனினும் நீதிமன்றத்தில் வழக்கொன்று நிலுவையில் இருக்கும் போது அது தொடர்பில் விவாதிக்கும் போது அது பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு அநீதியினை ஏற்படுத்தக்கூடும் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருக்கின்றோம். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு என்ன? பாராளுமன்றத்தின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அல்லவா? அவர் பொருத்தமற்ற விதத்திலேயே நியமிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஏற்கனவே அறிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் நாம் அவருக்கு எதிராக அடிப்படை உரிமை வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளோம். எதிர்வரும் 10ஆம் திகதி பதவி நீக்கும் பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் 3 அடங்கிய குழுவை நியமிக்க வேண்டும் என்பதுடன் அந்த குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய போலீஸ் மாதிபரை பதவி நீக்கும் பிரேரணையை பாராளுமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்ற வேண்டும்.